Hi guys, welcome to our YouTube channel. So last Friday ஓட ஆப்ஷனோட பொசிஷன்ஸ். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயினோட டேட்டாஸ் தான் நான் இங்கே காமிக்கிறேன். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டீசெண்டாக 37,000 இருக்குது பார்த்தீங்களா. 37,000 வந்து நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ மோர் ஓவர் இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ செகண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36,500 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து கரண்ட்லி வந்து 3600 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 36,000 ஓஐயில் பார்த்தீங்கன்னா இங்கே 351 எல்டிபி இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து ஒரு டீசென்ட் சப்போர்ட் இருக்குது இந்த இடத்துல. மீன்ஸ் 36,000 பிஇயை வந்து எல்லோரும் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் பிஇ ஷார்ட் பண்ணுறதுனால நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட் வந்து 36,000 பவுன்ஸ் பேக் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு ஓப்பனிங் 36,000 கீழே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து அடுத்த சப்போர்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 35,000 தான் அடுத்த சப்போர்ட் ஏரியா. இது வந்து நான் எப்படி சொல்கிறேன், பேஸ்ட் ஆன் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறேன். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி அடுத்து வந்து 30,500 வரைக்கும் சப்போர்ட் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த வீக் எக்ஸ்பீரியில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ட்ரேடிங் செஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து செகண்டு, அதாவது டியூஸ்டே லீவு. ஸோ மண்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே மட்டும்தான் இருக்குது. 3 டேஸ் மொத்தமாக நமக்கு. ஸோ மோரோவர் இப்போ ஆப்ஷன் செல்லிங் போகிறீங்கன்னா 35,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் வந்து, அதாவது 35,500 புட்டு 180 ருபீஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து இப்போ அமௌண்ட் இருந்தால் உங்களால் செல் பண்ண முடியும், அதாவது ஷார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து 37,000க்கு வந்து சிஇயை வந்து ஷார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கண்டிப்பாக இந்த வீக்கில் எக்ஸ்பைரி அன்னைக்கு இந்த 2 ரேஞ்சு அட்மோஸ்ட் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா 36,000 to 37,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அப்படி இல்லை ரொம்ப சேஃபாக நம்ம வந்து ஷார்ட்டிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 37,000, அதாவது 37,000 லெவல் ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து கீழே வந்து 35,500. ஸோ இந்த 2 ரேட்டை ஷார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு 180 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இதில் வந்து 72 பாயிண்ட்ஸ். ஸோ ஓவராலாக நமக்கு வந்து 250 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் ஒன்லி ஃபார் ஷார்ட் செல்லிங் பண்ணும்போது, வித்தவுட் ஹெட்ஜிங் பொசிஷன் நான் சொல்கிறேன். ஸோ ஹெட்ஜ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 30 பாயிண்ட் மைனஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹெட்ஜு வந்து நீங்கள் எடுக்கிற பொசிஷனை பொறுத்து, அதாவது கால் பொறுத்து, புட்டு பொறுத்து, சரிங்களா. ஸோ ஹெட்ஜிங் வழியாக போனீங்கன்னா இங்கே மேபி நமக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆகும். ஸோ 130 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆகிட்டு 50 ருபீஸ் கிடைக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் ஓவராலாக நமக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் மினிமம் கிடைக்கும். ஸோ நமக்கு 100 பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு வந்து 25 into 100. ஸோ நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்குன்னா ஒரு லாட்டுக்கு 2,500 ருபீஸ் கிடைக்கும் வித்தின் 1 வீக் எக்ஸ்பைரியில். ஓகே கைஸ், ஸோ இதுதான் வந்து நான் மண்டே எக்ஸ்பெக்டேஷன், அதாவது மண்டே என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இப்படி தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். அப்படி ரியாக்ட் ஆகும்போது இந்த பொசிஷன்ஸ் நான் எடுப்பேன் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து ஓஐ அனாலிசிஸ் பண்ணுவாங்க. இந்த சார்ட் நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சிபிள் வந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கோங்க, இல்லை ஆப்ஷன் என்எஸ்சி ஆப்ஷன் செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேர்ன் டு ட்ரேட் யூடியூப் சேனல்.